அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்றோம். ஏன்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் தான் ஆகுது நம்மளுக்கு. சோ வர வர அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய டேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல எடுத்து கிளீன் பண்ற விஷயம் அப்படின்னா கிச்சன் தான். கிச்சன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னாவே எல்லாமே நம்ம வந்து நல்லா வச்சுக்கலாம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங். அதனால வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து விபூதி அண்ட் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன். சோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குட் வைப்ஸா வந்து குக்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து குட் வைப்ஸா வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு சமையலுக்கு வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த பச்சை பட்டாணிய உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கர்ல வந்து மூடி வேக வைக்க போறேன். 3 to 4 விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சமையலுக்கு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போறேன். இந்த கீரையெல்லாம் வந்து நேற்று நைட்டே வந்து பறிச்சு நல்லா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் தாங்க பண்ண போறோம். ஏதாவது விசேஷம் அப்படின்னா சாம்பார், பொரியல், பாயாசம், வடை, பாயாசம் இதான் வரப்போகுது. சோ அதுதான் இன்னைக்கு நானும் பண்ண போறேன். சோ துவரம்பருப்பு அலசி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு அதையும் போட்டுக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதே 3 to 4 விசில் விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் வெந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இந்த குக்கர் மூடி எடுத்தோடனே இந்த கேஸ்கெட்ல வந்து ஒரு குறிப்பு டிப்ஸ் சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாம் ஏதாவது பூச்சி பூரா இதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. மழைக்காலம் வேற, அதனால அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இதுல நான் பச்சை மிளகா போடல, தாளிக்கும் போது வரமிளகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பச்சை மிளகா போடல. இப்போ அடுத்ததான் நான் வந்து கீரை பொரியல் தாங்க பண்ண போறேன். இந்த கீரையை வந்து நேற்று நைட்டே வந்து பறிச்சு வச்சுட்டேன். அது அலசறதுக்கு வந்து அந்த ஓட்டையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாத்திரத்துல வச்சு அலசிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து அலசிடலாம். அண்ட் அடியில வந்து பெரிய பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் தண்ணி வடியறதுக்காக. கீரை பொரியல் பண்றதுக்காக வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாயில நான் வந்து விதையை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அதுல ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா, சாப்பிடும் போது அந்த விதை வந்து நம்மளோட பல்லுல வந்து படும் பாத்தீங்களா, அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கடாயில வந்து கடுகு உளுந்து தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கீரை நல்லா வந்து வெந்து வந்துடும். தலை குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து தலையில துண்டு கட்டிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன்ப்பா. அதனால ரொம்ப நேரம் ஆச்சு. அது தலையில இருந்துட்டே ஒரு மாதிரி இருந்தது அந்த ஈரம். இப்பதான் அந்த கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த குக்கிங் வந்து கீரை வேகிற கேப்ல வந்து நம்ம வந்து வந்தாச்சு. சோ இப்போ வந்து கீரையும் வந்துருச்சு. இப்போ அடுத்ததா வந்து சுண்டலும் வந்து அதையும் தாளிச்சு எடுத்துக்க போறேன். சோ கீரை அண்ட் சுண்டல் ரெண்டுமே வந்து குக்கிங்ல நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ஒரு பக்கம் வந்து குக்கர்ல வேக வச்சாச்சு. அதையும் நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே பாத்திரம்லாம் அப்படியே சேரும் தெரியுங்களா, அதையும் அப்படியே சைட் பை சைடு அப்பப்போ விளக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அட் டைம்ல எல்லா பாத்திரத்துக்கும் கழுவுறதுக்கு பதிலா அப்பப்ப கழுவி எடுத்து முடிச்சிடலாம். ஒரு வழியா சாம்பார், சுண்டல், அதுக்கப்புறம் கீரை பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் வச்சுட்டேன். சோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கேப் எடுத்திருப்பேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜாமானுக்குலாம் வந்து ரெடி பண்ணணும். அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுங்க எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள. இப்ப நான் ரெடி ஆயிட்டேன். அவுட்ஃபிட் இதுதான். சோ இதுக்கப்புறம் இன்னும் பூலாம் வச்சுட்டு நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் அதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சோ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மதியத்துக்குள்ள சாமி கும்பிடணும், அதுதான் நல்ல நேரம், ஈவினிங்ல வந்து நல்ல நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஈவினிங்ல தான்ப்பா கும்பிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிளான் எல்லாம் பண்ணல, அவங்க நைட் ஷிப்ட்ல இருந்தாங்க. அதனால காலையில எங்களுக்கு எல்லாமே டிலே தான் ஆனிச்சு. அதனால கடவுள் வந்து நல்ல நேரத்துலதான் வரணும்னு கிடையாது, கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமா ஆக்குறவர் தானே கடவுள். அதனால என்ன நேரமா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஈவினிங்ல தான் நாங்க வந்து கும்பிட்டோம். ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது பூஜை வந்து. அண்ட் அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எதை செஞ்சாலும் நம்ம வந்து முழு மனசோட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சக்சஸ் தான். நான் எப்பயுமே அதை தான் பண்ணுவேன். எந்த விஷயத்தையும் வந்து நான் அப்படியே கொஞ்சம் லேகா அப்படியே பொறுமையா செஞ்சுட்டு இருப்பேன். பட் வந்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பெர்ஃபெக்டா முடிக்காம விட மாட்டேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அது சாமி கும்பிடுறதா இருக்கலாம், அது படிக்கிறதா இருக்கலாம், அது வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கலாம், குக்கிங்லயா இருக்கலாம், நான் என்னைய வந்து ஒரு கெட் ரெடியா இருக்கலாம். இது மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலுமே
அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். பட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா முடிக்காம நான் விட மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேங்களா, அதையும் நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் அப்படியே ஒரு இதுல சொல்லிக்க கூடாது. ஓரளவுக்கு என்னால மன திருப்தியா நான் முழு ஆத்மார்த்தமா நான் அதை செய்வேன். அதுதான் இந்த சாமியோட இதுவுமே டெக்கரேஷன் ரொம்பவே சிறப்பா வந்திருந்துச்சு. எனக்கு அதுல ரொம்பவே சந்தோஷம். குடும்பமா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இந்த பூஜையை விநாயகர் சதுர்த்தியை நாங்க கொண்டாடினோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இது எப்பயும் கொண்டாடுறதுதான். இந்த தடவை நம்ம யூடியூப் அப்படின்றதுனால இதெல்லாம் வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதர்வைஸ் நம்ம இதெல்லாம் போஸ்ட் பண்ண போறது இல்ல. சோ ரொம்பவே நல்லா அமைஞ்சது. கேமராமேன் பாத்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன பையன் தான். அவன் தான் எல்லா டைம்லயும் வளைச்சு சில டைம்ல அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே என்ன பண்ணிடுறான், அப்படியே உல்டாவா பண்ணிடுறான். அதை நம்ம எடிட்டிங்ல போய் அதை சரி பண்ணி பண்றதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஓரளவுக்கு சிறப்பா நம்மளால கும்பிட்டதை நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணிருக்கேன். இதுல இது எப்படி பண்ணிருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு விஷயமே கிடையாது. கடவுள் முழுசா ஏத்துக்கிட்டாரு, நான் முழுசா அதை கடவுளை ஏத்துக்கிட்டு கும்பிட்டேன். இது ஒண்ணு இருந்தா எனக்கு போதும், அவ்வளவுதான். சோ மன திருப்தியா நம்ம கும்பிடுறோமா ஒரு விஷயத்த, அதுதான் ரொம்பவே முக்கியம். அதை நான் எப்பயுமே செய்வேன். முழு மனசோட செய்யறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த வகையில இந்த பூஜை ரொம்பவே சிறப்பான பூஜை. சோ வீட்டுக்கு வெளியில நம்ம வீடை சுத்தி எல்லாமே நம்ம காமிச்சிட்டேன். அண்ட் பிரபஞ்சத்தை வேண்டது அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வேண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுவும் ரொம்ப நேரம் பிடிக்கும். ரொம்பவே ப்ரேயர் பண்றது அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட சேர்த்து பாருங்க, என்னோட பெட் ஃபுட்டுக்கான அந்த தட்டு இருக்கு பாருங்க. சோ எல்லாருமே பூஜை பண்ணி நல்லபடியா உங்களுக்கும் எல்லாமே நல்லதா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் சிலருக்குலாம் நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன். என்னோட குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கிட்டேன், எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். ஒரு சிலர்கிட்ட நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன் அப்படின்னு சொன்ன பர்சன்ஸ்க்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். எங்களால முடிஞ்சதை இந்த வருஷம் நாங்க கடவுளுக்கு நாங்க படைச்சு நாங்க சாமி கும்பிட்டோம். அடுத்தடுத்த வர வருஷங்கள்ல இன்னும் நிறைய நான் கடவுளுக்கு படைக்கணும். கடவுள் எனக்கு நிறைய கொடுக்கணும். எங்களோட உழைப்பின் மூலமா கடவுள் எங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த பிரேயர்ல நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நாட்டு மக்களுக்கும் நல்லது அமையணும் அப்படின்றதையும் நம்ம இந்த கடவுள்கிட்ட நம்ம கேட்டு ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.